மை சேனல். இன்னைக்கு நாம சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ரொம்ப கம்மியா தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சுக்கோங்க. அது கூடவே ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. இது இந்த கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற சிக்கன் குருமா மாதிரியே இருக்கும். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நாம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நாம் இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லைம் ஜூஸ் சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து குழம்பு கெட்டியான உடனே இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு.